உடையவனாய் இருந்தவனும் வேறொருவன். இப்பொழுது அவனுடைய கையில இருக்கிற திறவுகோலை என் இயேசு பிடுங்கி சொல்லுகிறார், மரித்தேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் யார் கையில தான் இருக்குது? அல்லேலூயா. இப்ப இருக்குது. நல்லா கவனிங்க, நான் சொல்ல போறத நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க புரிய வேண்டியது வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் எபிரேய நிருப ஆக்கியோன் அழகாக இதை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 2வது அதிகாரத்திலே 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே இயேசு மரிக்கும் வரை எந்த பரிசுத்தவானும் எந்த தீர்க்கதரிசியும் எந்த தேவ மனிதனும் மரித்த போது பாதாளத்துக்கே சென்றார்கள். அங்கே போய் அவர்கள் சிறையாகத்தான் இருந்தார்கள் என்று என் சத்திய வேதம் சொல்கிறதை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். அவர்களுடைய ஆத்துமா அங்கே சிறைப்பட்டுத்தான் இருந்தது. நீங்கள் எப்படி என்று சொல்வீர்கள்? நீங்கள் உடனே சொல்லலாம், ஐயா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை தெரியாதோ? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லி வைத்த ஓமை தெரியாதோ? தெரியும். நன்றாய் கவனியுங்கள், அந்த பகுதிக்கு திருப்புங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை விளங்கும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது ஓமையாக அல்ல, இது உண்மையானது என்பதை சொல்வதற்காக ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 19வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். நன்றாய் கவனிங்கள், ஆண்டவர் இதை ஓமை என்றே சொல்லவில்லை. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஆண்டவர் இங்கே தரித்திரனுடைய பெயரையும் கூட எழுதி சொல்லுகிறார். லாசரு என்கிற பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஆக இது கதை அல்ல, இது ஓமை அல்ல, இது ஆண்டவருடைய காரியத்தை விளங்க வைப்பதற்காக இயேசு சொன்ன ஒரு பாரபிள் அல்ல. இது உண்மையாய் நடந்த ஒரு காரியம் என்று சொல்வதற்கு ஐஸ்வர்யவான் என்று சொல்லிவிட்டார். பேர சொல்லல. ஆண்டவர் பிச்சைக்காரன் பேரெல்லாம் பத்திரமா சொல்றவர். ஹல்லேலூயா. லாசரு ஏதாவது விழாதான்னு பாக்குறது. ஆமா, அங்க ரோட்டோரத்துல ஒருத்தன் வந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். 2 கண்ணும் தெரியாத குருடன். அவனுடைய பேர் என்ன? பர்திமேயு. திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அழகாக. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பிச்சைக்காரனா இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம பேர் தெரிஞ்சிருக்கணுங்க. பிச்சைக்காரனா இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம பேரு தெரியும். எல்லாரும் பேரும் தெரியும், ஆனா நம்ம பேரு ஸ்பெஷலா தெரியணும். அல்லேலூயா. சில நினைக்காங்க நிறைய காசு இருந்தாதான் உலகத்துல நம்மளை அறிஞ்சு கொள்வாங்க. வேண்டவே வேண்டாம். காசு இல்லாம கர்த்தருக்கு மாத்திரம் உன் பேர் தெரிஞ்சா கூட போதும். காசு இருந்தது கர்த்தருக்கு தெரியாம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஊர்ல இருக்கிற வேசியின் பேர் அநேகருக்கு தெரியும். ஊர்ல இருக்கிற வேசியின் பேர் எல்லாருக்கும் தெரியும். என் பேரை சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், உனக்கும் அவளுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. என் பேரு எங்க தெரிஞ்சிருக்கணும்? அங்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. லாசர் என்கிற தரித்திரன் இருந்தான். அவனுமை குறித்து பேசுகிறார். 2 பேரும் மரித்தார்கள். 2 பேரும் மரித்தவர்களை கொண்டு போனார்கள். கொண்டு போகிற இடத்திலே அங்கே இருந்து அந்த ஐஸ்வர்யவான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஹல்லேலூயா.
நல்ல கவனிங்க. அங்க பாதாளத்துக்கு போன உடனே உங்க கண்ணுல பெரிய ஒளி வந்துரும் நினைக்காதீங்க. இங்கேயே கண்ணாடி போட்டாதான் எனக்கு வாசிக்க முடியுது. சிலர் நினைக்காங்க தூரத்துல, ரொம்ப தூரத்துல பரலோகம் இருந்தது அதுல பார்த்தா. நோ 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 நோ, you will not regain anything sir if you go to Hades. பாதாளத்துக்கு போனா அங்க போன உடனே வேற எதுவும் ஒண்ணு வராது. உனக்கு என்ன வரும் தெரியுமா? செய்தவைகள், செய்யாதவைகள், செய்யாமல் விட்டவைகள் அனைத்தும் வரும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இங்க உனக்கு விளங்காது, இங்க உனக்கு ஞாபகம் இருக்காது. அங்க போனவன ஞாபகம் இருக்கும். ஆண்டவரே, அந்த லாசர் இப்ப வரைக்கும் இதுவரைக்கும் சோறு கொடுக்காம நாயை விட்டு விரட்டிக்கிட்டு இருந்தான், இப்ப அந்த லாசர் விரட்டும். அடே அப்பா, இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? எனக்கு 5 சகோதரர்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும், எல்லாம் தெரியும். சிலர் நினைக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிட்டா, தற்கொலை செய்துக்கிட்டா எல்லாம் மறந்து போகும். இல்ல, அதான் வேதனை. இருக்கிற வேதனை எல்லாம் திரும்ப வரும். அல்லேலூயா. ரெக்கார்ட் ஆயிருக்கிறதெல்லாம் முன்னால வந்து ஐயோ கேட்காம போயிட்டேனே, ஐயோ கீழ்ப்படியாம போயிட்டேனே, ஐயோ சொல்லி ஐயத்தினால்தான் உள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறான். அங்க போன உடனே ஸ்பெஷல் எஃபெக்டா உங்க கண்ணுல ஒளி வந்து உங்க காலில் பலம் வந்துரும் நினைக்காத. பாதாளத்துல உனக்கு கண்ணுல ஒரு பெரிய பார்வை வராது. இங்க கேட்ராய்ட் இருந்துன்னா அங்கேயும் கேட்ராய்ட் இருக்கும். நல்லா கவனிச்சுக்க. தூரத்துல பார்த்து தின்னு தின்னு கொழுப்படைச்சு போனவன் இவனுக்கு தூர பார்வை ஒண்ணு வரல, உள்ளுக்குள்ளேதான் ஒரு பார்வை வந்து. ஆனா கொஞ்சம் தூரத்துல இருந்து என்ன சொல்லுகிறான் ஆபிரகாம்? என்ன சொல்றான்? உனக்கும் எமக்கும் இடையில ஒரு பிளவு வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் 23வது வசனம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று நன்மை கவனிங்கள். 26வது வசனத்தை வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடி எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று. அவ்வளவுதான். பழைய பாதாளம் எப்படி இருந்தது? ஒரே இதுல 2 கம்பார்ட்மெண்ட், அவ்வளவுதான். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இங்க நீ உல்லாசமா ஆடம்பரமா மற்றவனை பற்றி கவலையே படாம எல்லாம் எனக்கேன்னு வாழ்ந்தினா நீ போகிற இடத்தை அன்னைக்கே தீர்மானித்துக் கொள்ளுகிறாய். ஆண்டவர்ல நீயே தீர்மானித்துக் கொள்கிறாய். ஏன்னா ஆண்டவர் சொன்ன இங்க அனுபவிச்சா அதனால அங்க உனக்கு வேண்டாம். பக்கத்துல சொல்லுங்க, இங்க அனுபவிச்சுட்டா அங்க ஒண்ணும் கிடைக்காது. ஹலோ, நல்ல கவனிங்க. நீங்க கீழே உட்காரது கஷ்டம் சொல்லிதான் உங்களுக்கு சேர் போட்டிருக்காங்க. சேர் போட்டது நல்லதான். ஆனா 2 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்தா எரியற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் குஷன் போடலாம், அவ்வளவு போடலாம், அது ஓகே. ஆனா குஷன் போடாம தங்க கை வச்ச சேர்ல தான் உட்காருவேன். சிங்கம் பின்னால ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கணும். அப்படிலாம் சொன்னீன்னா நீ போக வேண்டிய இடம் நிச்சயமா இங்க அனுபவிச்சாச்சு, அங்க ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. நான் அநேக நேரங்களில் அநேகருக்கு சொல்லிருக்கேன், இங்க அனுபவிச்சா அங்க ஒண்ணும் கிடைக்காது. ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொன்னா, அவன் எல்லாரும் முன்னால் நின்று அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணுவான், அடைந்து தீர்ந்தாயிற்று. இங்கேயே அடைந்து தீர்ந்தாச்சு. பக்கத்துல சொல்லுங்க, அங்க போற மாதிரி கொஞ்சம் வச்சுக்குங்க. சொல்லுங்க, அங்க போற மாதிரி கொஞ்சம் வச்சுங்க. இங்கேயே எல்லாம் அடைந்து தீர்ந்தாச்சுன்னா அல்லேலூயா, அங்க ஒண்ணும் போய் சேராது. இவ்வளவு ஓடுன இந்த கூட்டத்துக்காக, எழுப்புதல் கூட்டத்துக்காக நோட்டீஸ் ஓட்டுனேன். ஒரு தேங்க்ஸ் சொன்னாரா ஜோசப்? ஒரு தேங்க்ஸ் சொன்னாரா சேவியர்? எப்பா அவர் சொல்லி இருந்தானா உனக்கு அங்க போய் சேராது. அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்காக நான் செய்யாத உதவி என்ன, பண உதவி எல்லாம் செஞ்சேன். என் பேரை சொல்லி ஒரு நன்றியறிதல் சொல்லல, இங்க சொல்லிட்டானா அங்க போகாது. ஹலோ,
நான் எப்பவும் நன்றி எறிதல் கூட்டத்துல எங்க